உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. உனக்கு பணம் இருக்கு, தேவை ராம்குமார். அதுக்கு தானே இந்த அட்டெம்ப்ட். உண்மையை சொல்ல நான் யாருக்கு பயப்படணும்? உங்க அக்காவை எம்டிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே உங்களுக்கு ராம்குமார் சார் மேல ஒரு கண்ணு. இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சதுன்னு ஆச்சரியமா இருக்கா? என்ன கதை விடுறியா? எனக்கு கதையெல்லாம் தெரியாது. அமுதா மேடம் இயற்கையா செத்தாங்களா இல்ல கொலை செய்யப்பட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு நிச்சயம், உங்க அக்கா இருந்த இடத்துல நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு இப்ப தானா வழி கிடைச்சிடுச்சு. சித்ரா, நீ புத்திசாலின்னு தெரியும், ஆனா இவ்ளோ புத்திசாலியா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. சரி, உனக்கு ஒண்ணு சொல்றேன், நீயே முயற்சி பண்ணு,
நானும் ட்ரை பண்றேன். யாரும் யாரையும் காட்டி கொடுக்க கூடாது. ராம்குமார் வலையில யாரு விழுறாங்களோ விழட்டும். ஓகேவா? சேலஞ்ச். இதுதான் ஒரு பொண்ணு கழகு. சேலஞ்ச். நள்ளிரவில் சென்னை நகைக்கடையில் கொள்ளை. கொள்ளையர்களை தேடி போலீஸ் வலைவீச்சு. தீநகரில் பரபரப்பு. மூன்று பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்த வாலிபர் கைது. திருவள்ளூரில் பரபரப்பு. என்னது கொடுமையா இருக்கு? இவங்களெல்லாம் தூக்குல போடணும். ஏமா உங்களுக்கு எல்லாம் நல்ல செய்தியே கண்ணுல படாதா? எப்ப பார்த்தாலும் பேட் நியூஸாவே படிச்சிட்டு இருக்கீங்க. நான் என்னடி பண்றது? நாட்டு நடப்பு அப்படி இருக்கு. பேப்பர்ல இருக்கிறத அப்படியே படிக்கிறேன். இங்க பாரு, அடுத்து கும்பகோணத்துல கோளாறாம், மக்கள் கூட்டம். இது சந்தோஷமான செய்திதான். இங்க பாரு, நெருக்கடியில நசுங்கி 4 பேர் பலியா. ஐயோ ஐயோ, உனக்குன்னு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வருது பாரு காலையிலேயே. காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு போய் பாரு. சரிம்மா. ஹாய். ஹாய், உள்ள வாங்க. உள்ள வாங்க. அம்மாமா, அவர் வராருமா. வாங்க தம்பி. வணக்கம். உட்காருங்க. தேங்க்யூ. பானு, போய் காபி போட்டு கொண்டு வாமா. சரிம்மா. பானு, சுகர் போட வேண்டாம். சரிங்க. ஏன் தம்பி, இந்த வயசுலயே சக்கரை வியாதியா? அப்படி இல்லைங்க. பானு கையால காபி போடும்போது சர்க்கரை எதுக்கு, தானாவே நிக்குமே. ரொம்ப தமாசா பேசுறீங்க தம்பி. அப்படி இல்லைங்க. பானு கையால காபி போடும்போது சர்க்கரை எதுக்கு, தானாவே நிக்குமே. ரொம்ப தமாசா பேசுறீங்க தம்பி. உங்கள மாதிரி ஒருத்தர் புருஷனா அமைய பானு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கோயில் கிளம்பும் போது பெருமாள் எதிரில வந்த மாதிரி நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே தெய்வாதீனமா எதிரில வந்துட்டீங்க. இந்தாங்க காஃபி. தேங்க்யூ. என்ன பானு, பழைய காப்பியா? போன உடனே எடுத்துட்டு வர? நீங்க வருவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதான் ரெடியா போட்டு வச்சிருந்தேன். அவர் வருவாருன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? பட்சி சொல்லுச்சுமா. என்னது? பட்சி பட்சி. ஒரு வேலையா அந்த பக்கம் வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன பார்க்கவா? ஏன் தம்பி பொய் சொல்றீங்க? பானுவை பார்க்க வந்தேன்னு சொல்லுங்க. நீங்க இந்த வீட்டுக்கு வரதுக்கு காரண காரியமே தேவையில்லை தம்பி. நீங்க எப்ப வேணாலும் வரலாம். இது உங்க வீடு. நீங்க இந்த வீட்டுக்கு மருமகனா வரப்போறவர் தானே. ரொம்ப நன்றி. என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? எல்லாம் உங்க கல்யாண விஷயமா பேசலான்னு தான் நினைச்சேன். உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி சம்மதம் வாங்கிட்டீங்களா? சம்மதம் வாங்கிட்டேன். பானுவோட போட்டோவை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன தம்பி கண்டிஷன்? பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அதனால பொண்ணு வீட்டுல ஒத்த பைசா கூட வரதட்சணை கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. இப்படிப்பட்ட மாமனார் மாமியார் கிடைக்க என் மக ரொம்ப சந்தோஷம் தம்பி. இப்படிப்பட்ட மாமனார் மாமியார் கிடைக்க என் மக ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. என் மகளை செல்லமா வளர்த்துட்டேன். ஒரே ஒரு பொண்ணுன்றதுனால அவ என்ன கேட்டாலும் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து நிறைவேற்றிடுவேன். பானு உலகம் தெரியாத பொண்ணு. அவளை நீங்க தான் கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும். அது ஏன் கடமைங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் பானு நானும் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து நீங்க மட்டும் இல்ல, இந்த ஊரே பார்த்து ஆச்சரியப்பட போகுது. அப்புறம் தம்பி, இன்னொரு விஷயம் சொல்லணும். நீங்க தப்பா நினைக்க கூடாது. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அம்மா, நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா இருங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணும் கேட்க வேண்டாம். அப்படி இல்ல பானு, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். எதுவா இருந்தாலும் தேங்காய் உடைச்ச மாதிரி பளிச்சுன்னு சொல்றது நல்லது. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்ல தம்பி. இந்த காலத்துல சரிசமமான வயசுல கூட படிச்சவங்க பழகுனவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா உங்களை பார்த்த சில பேரு
பானுவை விட உங்களுக்கு வயசு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அம்மா வாய் மூடுமா. வயசாம முக்கியம். நானே அத பத்தி கவலைப்படல. நீங்க என்ன இத பத்தி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு வந்தவர்கிட்ட எதை பத்தி பேசணும்னு விவசாய வேண்டாம். என்னடி பண்றது? பெத்த மனசு கேக்கல. போமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாது. அப்படியெல்லாம் பெரியவங்கள பேசாத பானு. அவங்க மனசுல பட்டதை சொல்றாங்க. இதுல தப்பு என்ன இருக்கு? நல்லா சொன்னீங்க தம்பி. இந்த காலத்து பசங்க சில பேரு சின்ன வயசுல தலை நெரிச்சு சொட்ட விழுந்து பலவீனமா இருக்காங்க. அதுக்கு நீங்க எவ்வளவோ பரவாயில்ல. வயசை விட ஆரோக்கியம் தானே முக்கியம். கூடிய சீக்கிரமே நல்ல நாளா பார்த்து முகூர்த்த தேதியை குறிச்சிருவோம். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அப்புறம் தம்பி, நீங்க தப்பா நினைக்க கூடாது. முகூர்த்த தேதி குறிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஜாதக பொருத்தம் பார்க்கணும். அதனால உங்க ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயோ, என்ன மணி? எதுக்கு ஜாதகம் பார்க்கணும்? சார்லஸ் டயனாக்கு உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஜோசியர் எல்லாம் வரவழைச்சு ஜாதகம் பார்த்தாங்க, தேதி குறிச்சாங்க. ஆனா கடைசியில என்ன ஆச்சு? டயானா ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க. சார்லஸ் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஜாதகம் எல்லாம் சுத்த வேஸ்டுமா. அப்படி இல்ல பானு, எல்லாம் ஒரு மன திருப்திக்காக தான் கேட்டேன். எங்களுக்கு மன பொருத்தம் இருக்குமா, அதனால ஜாதக பொருத்தம் தேவையில்ல. அப்படி சொல்லாதம்மா. நீ காதலிக்கிற வேகத்துல சொல்ற. நான் பெத்தவமா, நாளைக்கு எதுவும் பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது பாரு. ஐயோ, உங்களால திருத்தவே முடியாதுமா. பரவாயில்ல பானு, ஜாதகம் தானே கேக்குறாங்க, கொடுத்துட்டா போச்சு. அவங்க ஆசையை நாம ஏன் கெடுக்கிறது? நான் ஜாதகத்தை பானு கிட்ட கொடுத்து அனுப்புறேன். வரேன், கிளம்புறத்த. பானு கையால சாப்பிட்டு போங்க தம்பி. பரவாயில்லைங்க அத்தை, கல்யாணத்துக்கு அப்புறம் பானு கையால தானே காலத்துக்கும் சாப்பிட போறேன். வரேன் அத்தை. போயிட்டு வாப்பா. வரேன் பானு. பரவாயில்ல, நல்ல பையனா தான் இருக்காரு. என்ன அதிர்ச்சியா இருக்கா? என் அக்காவை கொன்னுட்டு ராம்குமார் தனிமரம் ஆயிடுவாரு. அவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மொத்த சுத்தியும் திருடலாங்கிற திட்டம் தானே? சரி, உனக்கு ஒண்ணு சொல்றேன். நீயும் முயற்சி பண்ணு, நானும் ட்ரை பண்றேன். யாரும் யாரையும் காட்டி கொடுக்க கூடாது. ராம்குமார் வலையில யாரு விழுறாங்களோ விழட்டும். ஓகேவா? சேலஞ்ச். இதுதான் ஒரு பொண்ணு கழுகு. சேலஞ்ச். ஏன் அமுதா அழுவுற? நான் தான் சொல்றேன்ல, உன்னை கைவிட மாட்டேன்னு. அப்புறம் எதுக்கு அழுவுற? அமுதா அப்பா சாந்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கேக்குறாரு. சாந்தி உங்க மேல ஆசைப்படுறா. 10ஆவதுக்கு செத்துதான் நினைச்சிட்டு இருந்த அமுதாவும் உயிரோட வந்துட்டா. இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுல நீங்க எப்படி என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்க? அமுதா அப்பா சொல்லட்டும், சாந்தி சொல்லட்டும், அமுதா திரும்ப கூட வரட்டும். யார் என்ன சொன்னாலும் முடிவை நான் தான் எடுக்கணும். நீ ஓகேன்னு சொல்லு. இப்பயும் நான் கூட்டிட்டு போய் கழுத்துல தாலி கட்டி குடும்பம் நடத்துறேன். காலம் போற கண்காலமா பாத்துக்கிறேன். ராம்குமார், இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்னால அப்படிலாம் வாழ முடியாது. காரு பங்களான்னு வசதியா வாழணும். வாடகை வீட்டுல ஒண்டி கொடுத்தனமா என்னால வாழ முடியாது. அதுக்கு தான் உன்னை பொறுமையா இருக்க சொல்றேன். எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது? சீக்கிரமா என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. நான் அமுதா பத்தி கவலைப்படல. திடீர்னு வந்து அந்த சாந்தி நினைச்சத கவலையாவே இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. மோசமானவளா இருக்கா. உங்க மேல வெறி பிடிச்சு அலையறா. அதான் சித்ரா எனக்கு கவலையா இருக்கு. நீங்க உறுதியா இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. சித்ரா, நான் இப்ப போராடுறதே பணத்துக்காக தான். என்னை பொறுத்த வரைக்கும் பணத்தோட நீதான் எனக்கு முக்கியம். அப்படி சொல்லாதீங்க. பணமும் வேணும். பாத்தியா என்ன சொல்றேன் நீனு? பணம் பணம் பணம், அதுக்கு தான் நான் நாடகம் ஆடிட்டு இருக்கேன். அதான் சித்ரா, நான் என்ன பண்ணேன்னு தெரியல. அமுதா உயிரோட திரும்ப வந்துட்டா, அதனால என்ன மறந்துடுன்னு சாந்தி கிட்ட சொன்னா என்ன? சாந்தி பேசுறத பார்த்தா அமுதா உயிரோட வந்தா கூட அவளே அவ கொண்டுடுவா போல இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. அமுதா செத்தா தங்கச்சி ஜெயிலுக்கு போயிடுவா. அவங்க அப்பா உங்க மேல இருக்கிற மரியாதையால சொத்து முழுக்க உங்க பேர்ல எழுதி வச்சிருவாரு.
அப்புறம் நம்மளுக்கு எதிர்ப்பாலேயே இருக்காது, சந்தோஷமா வாழலாம். சித்ரா பயங்கரமான ஆளு நீ. டக்கு டக்குன்னு கணக்கு போடுற. ஆமா ராம், நமக்கு தேவை பணம், அதுக்காக எது வேணாலும் செய்யலாம். சரி சித்ரா, நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட விட்டு. ஹலோ கார்த்திக், எங்க இருக்கீங்க? யாரு? சாந்தி மேடமா? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேள்வி? சொல்லுங்க மேடம். உடனே புறப்பட்டு எங்க வீட்டுக்கு வரீங்களா? அப்படியா? சரி மேடம், நான் பக்கத்துல தான் இருக்கேன், இப்போ வந்துடுறேன். ஓகே. ஓகே மேடம், தேங்க்யூ. கார்த்தி, என்ன உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நல்லா தான் இருக்கேன். ஓ, முகத்தை பார்த்தா ஜுரம் வந்த ஆள் மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். அப்படியா? ஆமா கார்த்தி. கொதிக்குது இல்ல? கோவாக்கு உன் கூட அமுதா வந்தா, எப்படி மிஸ் ஆனா? மிஸ் ஆனாலா இல்ல மிஸ் பண்ணிட்டியா? ஏன் எல்லாரும் என் மேலே சந்தேகப்படுறீங்க? எல்லாரும் சந்தேகப்படுறாங்களா? நான் மட்டும் தான் நினைச்சேன். ஏன் தான் அமுதா மேடத்தோட கோவாவுக்கு போனேன்னு தெரியல. இந்த பில்டப்லாம் வேணாம். கோவால என்ன நடந்துச்சு? அமுதாவை எப்படி கொலை பண்ண? கொலையா? நானா? நீதான். அமுதாவை எங்க எப்படி கொலை பண்ணி தூக்கிட்டு போன சொல்லு. நீங்க எது வேணாலும் சொல்லுங்க. எங்க முதலாளி அம்மாவை நான் ஏன் கொலை பண்ணணும்? ஷாப்பிங் போனப்போ திடீர்னு காலையில காணாம போயிட்டாங்க. கார்த்தி, அமுதா மாதிரி நான் ஒண்ணு இழிச்சவாய் கிடையாது. அமுதா மேடம் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கியிருக்கேன். நான் துரோகம் பண்ணுவேனா? உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் துரோகன்ற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. நீ போலீஸ் கிட்ட சொன்னதையே சொல்லி என்னை ஏமாத்த பார்க்காத. போலீஸ் விட்டுறலாம், ஆனா நான் விட மாட்டேன். நான் கிரிமினாலஜி படிச்சவ. உன் முகத்திலே எழுதி ஒட்டி இருக்கு, நீ பணத்துக்காக எதை வேணா செய்வன். என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பேசல, நீ பேச வைக்கிற. நீயா உண்மைய சொல்லிட்டா நான் உன்னை காப்பாத்துறேன். அமுதா திரும்ப வரணும் நான் எதிர்பார்க்கல. அமுதா திரும்ப வரவே கூடாது. வரக்கூடாதா? என்ன சொல்றீங்க? ஏன் அதிர்ச்சி ஆவறீங்க? அமுதா திரும்ப வருவாளா? அவ இன்னும் சாகலையா? எல்லாமே நீங்களே பேசுறீங்க. ஆமா, கேள்வியும் நானே, பதிலும் நானே. உனக்கு ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள எல்லா மேட்டரையும் என்கிட்ட டீடைலா சொல்லிடு, நான் வரேன். என்ன பானு, எப்படி இருக்க? இப்ப எதுக்கு வழியை மறிச்சு அப்படி நின்னு பேசிட்டு இருக்கீங்க? பானு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பானு. என்கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு? இங்க பாருங்க, உங்க வேலையை பாத்துக்கிட்டு போங்க. பழையபடி ஏதாவது ஏடா கூடமா பண்ணீங்க, அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். நான் பேச வந்ததே வேற. நீங்க எனக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சதும் அதை நான் மறந்துட்டேன். ஆனா இப்போ நீ ஒருத்தனை லவ் பண்றியாமே? ஆமா, அது ஏன் உரிமை, அது என்னோட பர்சனல் மேட்டர். அத பத்தி நீங்க எதுவும் பேச வேண்டிய அவசியமே இல்ல. அவசியம் இருக்கு பானு, ஏன்னா நான் உன் வெல்விஷர். நீ எனக்கு கிடைக்கலன்னு பரவாயில்ல பானு, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ லவ் பண்ணிட்டு இருக்கிய கிஷோரு, இப்போ அவனை பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இத பத்தி நீங்க எதுவும் பேச தேவையில்ல. ப்ளீஸ் பானு, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. நீ லவ் பண்ற கிஷோர் நல்லவன் இல்ல. அப்படியா? ஆமா பானு, அவன் ஒரு குடிகாரன். பொழுது விடிஞ்சா அவனை டாஸ்மார்க்ல தான் பார்க்கலாம். இந்த ஊர்ல அவன் கால்படாத ஒயின்ஸே கிடையாது. ஐயோ, அவர் அப்படிப்பட்டவரா? இல்ல பானு, நான் சொல்றது அத்தனையும் உண்மை. ப்ளீஸ் என்ன நம்பு. ஆமா பானு, அது மட்டும் இல்ல, அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்ல. தப்பான கேரக்டர், சுய புத்தியே இல்லாதவன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா சந்தோஷமாவே இருக்க முடியாது.
அவன் ஒரு வேலை வெட்டி இல்லாத பொறுக்கி பையன். will you shut up your mouth? நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரை பத்தி என்கிட்டயே தப்பா பேசுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இல்ல பானு, நான் சொல்றது அத்தனையும் உண்மை. ப்ளீஸ் என்ன நம்பு. பேசாதீங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு பொறாமை, உங்களுக்கு நான் கிடைக்கலங்கிற ஆதங்கம். கிஷோர் மாதிரி ஒரு நல்லவரு எனக்கு புருஷனா கிடைக்க கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு கெட்ட எண்ணம். ஐயோ இல்ல பானு, நீ என்ன தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. நோ, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். காதலுங்கிற பேர்ல என்ன மிருகத்தனமா கடத்தி போனவர் தானே நீங்க. உன் தலையெழுத்த மாத்த நான் யாரு? நான் சொல்றது இப்ப உனக்கு கசப்பா தான் இருக்கும். ஆனா பிற்காலத்துல கண்டிப்பா நான் சொன்னதை நீ நினைச்சு பாப்ப. சத்யா சொன்ன வார்த்தைகளை மதிக்காம இருந்துட்டுமேன்னு நீ வருத்தப்படுவ. வளருதீங்க சத்யா, நல்லா கேட்டுக்கங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் உங்களுக்கு கிடைக்கலங்கிற ஆதங்கம் மட்டும்தான் தெரியுது. உங்களை பார்த்து நான் உண்மையிலேயே பரிதாபப்படுறேன். சத்யா, ஒரு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன காதலிச்சீங்க, அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு உங்க மேல காதல் வரலையே. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.